மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் 2 மீன் வாங்கியிருந்தேன். பால் ஊளியும் வெள்ளை மீனும் வாங்கியிருந்தேன். பால் ஊளி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு வெள்ளை மீனை வறுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். 4-5 வால் பகுதி மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். மசாலா எப்படின்னா, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகா பொடி வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடியோட 1 ஸ்பூன் மட்டும் மிளகா பொடி அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி நறுக்கி போடுங்க. பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஈஸியாக கிடைக்கும். ஒரு 2 லெமன் நான் புழிஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. ஒரு 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணுங்கள். இப்போது மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காவாக 1/2 மூடி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு, நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு, இப்போ வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு 6-7 வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டு நெருன்னு அரைக்கணும். கையில் வந்து தட்டுப்படணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ புளியை கரைச்சி வச்சுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோன்னே அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்க்கணும். இப்போ 3 டீஸ்பூன் மிளகா பொடினா 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பூடை வந்து இடித்து வச்சுக்கணும். இப்போ மண் சட்டியில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் மண் சட்டி இல்லைன்னா சில்வர் சட்டியில் கூட செய்யலாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 4 தக்காளி எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டு, 1 டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போடுங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் இடித்து வச்ச வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல குழம்புக்கு மசாலா பேஸ்ட்டு, புளி, தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அதில் குழம்புல சட்டியில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீனை வந்து ஒன்று ஒன்றா போடுங்க. மீன் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி பிச்சு போடுங்க. குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் நல்லா இருக்காது. இப்படி பிச்சு போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. இப்போது நம்ம குழம்பை வந்து 5 நிமிஷம் கழித்து அமர்த்தி வச்சிடணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். 1/2 hour வரைக்கும் இதை டச் பண்ணக்கூடாது. 1/2 hour கழித்து நீங்கள் எடுத்தால் தான் அந்த மீனுக்குள்ளே நல்ல ஃப்ளேவரும் அந்த மசாலாலாம் ஒட்டி செமையாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர் தெரியாது. இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னா, நல்லா காரசாரமாக உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சூப்பராக தூக்கலாக இருக்கும், செமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா மசாலா மேரினேட் பண்ணனால நல்லா ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணலாமா? பாருங்கள் எப்படி குழம்பு கம ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நம்ம டைம் கொடுத்தனால நல்ல ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லஞ்ச் போட்டு கொடுத்துட்டு ஒரு மண்டை பீஸும் ஒரு வால் பீஸும் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு கொடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.